நீங்கள் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும், அல்லாஹ்விடம் நல்லவர்களாக ஆக வேண்டும் என்று முயற்சித்தாலும், உங்களிடம் இல்லாத குற்றங்களை சிலர் சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். காரணமின்றி உங்கள் மீது குறைகளை அள்ளி வீசிக் கொண்டுதான் இருப்பார்கள். கடந்த கால நிகழ்வுகளை வைத்து உங்களை கேலி செய்து கொண்டுதான் இருப்பார்கள். ஒருபோதும் நீங்கள் கலங்கி விடாதீர்கள். அதை கண்டு கொள்ளாதீர்கள். அதனை கணக்கில் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அதனை திரும்பி கூட பார்க்காதீர்கள். நம்மை விட மிக உயர்ந்த உத்தம தூதர் நபிகளாரையே பைத்தியக்காரன், சூனியக்காரன், பொய்யன் என்று சொன்ன சமூகம்தான் இது. அழகிலும் குணத்திலும் உயர்ந்த மாண்பாளர் நபி யூசுஃபையே திருடியிருப்பார் என்று சந்தேகித்தது அன்று ஒரு கூட்டம். கற்புழக்கத்தின் அகராதி அன்னை மரியமுக்கே விபச்சாரி பட்டம் சூட்ட முயற்சித்தது ஒரு சமூகம். நம்முடைய தாய், அறிவுக்கடல், அழகிய குணம், உயர்வான உத்தமி அன்னை ஆயிஷாவின் மீதே செய்யாத பாவத்தை சுமத்தி மகிழ்ந்தது அன்று ஒரு கூட்டம். இந்த உயர்ந்தவர்களே இவர்களின் வாயிலிருந்து தப்பவில்லை என்றிருக்கும் பொழுது நீங்களும் நானும் எப்படி தப்புவது? ஒருபொழுதும் தப்ப முடியாது. ஆனால் இறைவனின் இந்த வசனத்தை சரியாக புரிந்து கொண்டால் எதுவும் நம்மை காயப்படுத்தாது என்பது மட்டும் உறுதி. அவர்களுடைய கூற்று உம்மை கவலைக்குள்ளாக்க வேண்டாம்.